புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறைவசனங்கள் 7 தொடக்கம் 15 வரை. அப்படி செல்லும் போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள், இறந்தோரை உயிர் பெற்றெழச் செய்யுங்கள், தொழு நோயாளர்களை நலமாக்குங்கள், பேய்களை ஓட்டுங்கள், கொடையாக பெற்றீர்கள் கொடையாகவே வழங்குங்கள். பொன் வெள்ளி செப்பு காசு எதையும் உங்கள் இடைக்கச்சைகளில் வைத்துக் கொள்ள வேண்டாம். பணத்திற்காக பையோ 2 அங்கிகளோ மிதியடிகளோ கைத்தடிகளோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஏனெனில் வேலையால் தம் கூலிக்கு உரிமை உடையவரே. நீங்கள் எந்த ஊருக்கு சென்றாலும் அங்கே உங்களை ஏற்க தகுதியுடையவர் யார் என கேட்டறியுங்கள். அங்கிருந்து புறப்படும் வரை அவரோடு தங்கியிருங்கள். அந்த வீட்டுக்குள் செல்லும் போது வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள். வீட்டார் தகுதியுள்ளவராக இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவர்கள் மேல் தங்கட்டும். அவர்கள் தகுதியற்றவர்களாக இருந்தால் அது உங்களிடமே திரும்பி வரட்டும். உங்களை எவராவது ஏற்றுக்கொள்ளாமலோ நீங்கள் அறிவித்தவற்றிற்கு செவிசாய்க்காமலோ இருந்தால் அவரது வீட்டை அல்லது நகரை விட்டு வெளியேறும் போது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். தீர்ப்பு நாளில் சோதோம் கொமோரா பகுதிகளுக்கு கிடைக்கும் தண்டனையை விட அந்த நகருக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இது இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாங்கள் வாசிக்க கேட்ட நற்செய்தியை பார்க்கின்ற போது இந்த நற்செய்தியினூடாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2 விதமான விடயங்களை எங்களுடைய வாழ்விற்கு எடுத்து கூறுகின்றார். முதலாவதாக, ஆண்டவரில் நாங்கள் தங்கி இருக்க வேண்டும். இரண்டாவதாக, நாங்கள் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும். ஆண்டவரில் தங்கி இருக்க வேண்டும் என்கின்ற அந்த பகுதியை நாங்கள் உற்று நோக்குகின்ற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களை தெரிந்தெடுத்து அவர்களை தன்னுடைய நற்செய்தியை பறைசாற்றுவதற்கென அவர் அழைக்கின்றார். அவர்கள் செல்கின்ற போது அவர்கள் பொன்னோ வெள்ளியோ எதையும் எடுத்து செல்ல வேண்டாம், பையோ எதுவும் கொண்டு போக வேண்டாம் என்று சொல்லி அவர்களுக்கு கட்டளை கொடுக்கின்றார். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பராமரிப்பையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வழிநடத்தலையும் தங்களுடைய வாழ்விலே அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் செல்கின்ற போது ஆண்டவர் மேல் அவர்கள் தங்கி இருக்க வேண்டும். ஆண்டவருடைய அந்த அருளை பெற்று அவர்கள் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். ஒரு முறை ஒரு கடலிலே ஒரு படகு ஒன்று செல்லுகின்றது. அந்த படகிலே நிறைய பேர் இருக்கின்றார்கள். அப்போது அந்த படகிலே இருந்த ஒரு சிறுவன் அந்த படகிலே மிகவும் மகிழ்ச்சியாக துள்ளி குதித்து அவன் விளையாடி கொண்டிருக்கின்றான். அவர்கள் கொஞ்ச தூரம் சென்ற பிற்பாடு அங்கு நடுக்கடலிலே புயல் ஏற்படுகின்றது. அப்போது அங்கு இருந்தவர்களுக்கு பயம் ஏற்படுகின்றது. நாங்கள் சாக போகின்றோமே, என்ன செய்வது என்று சொல்லி அவர்கள் தெரியாது அவர்கள் திகைப்புக்குள்ளாகின்றார்கள். ஆனால் அந்த சிறுவன் மட்டும் மிகவும் மகிழ்ச்சியாக அந்த கப்பலினுடைய மேல் தளத்திலிருந்து விளையாடி கொண்டிருக்கின்றார். அப்போது அவர்களுக்கு ஆச்சரியம், இந்த சிறுவனே இப்படி மகிழ்ச்சியாக விளையாடி கொண்டிருக்கின்றான், நாங்கள் இறக்கப் போகின்றோம் என்கின்ற அந்த கவலை கூட இல்லாமல் இருக்கின்றான் என்று சொல்லி அவர்களுக்கு ஆச்சரியம். அப்போது அந்த சிறுவனை பார்த்து கேட்கிறார்கள், தம்பி, இப்போது கடல் கொந்தளிக்கின்றது, புயல் காற்று வீசுகின்றது, நாங்கள் சாக போகின்றோம், ஆனால் நீ மகிழ்ச்சியாக விளையாடி கொண்டிருக்கின்றாய் என்று சொல்லி அவர் கேட்கின்ற போது அந்த சிறுவன் அவர்களுக்கு கொடுத்த பதில், ஏன் நான் பயப்பட வேண்டும்? ஏனென்று சொன்னால் இந்த படகை ஓட்டுகின்றவர் என்னுடைய அப்பா. ஆகவே என்னுடைய அப்பா இருக்கும் வரை நான் எதற்கும் அஞ்ச தேவையில்லை என்று சொல்லி அவன் தனது மன உறுதியோடு அவர்களுக்கு பதிலளிக்கின்றான். ஆம் அன்பானவர்களே, எங்களுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அப்படித்தான். எவ்வாறு ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பாதுகாப்பதைப் போல பராமரிப்பதைப் போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் எங்களுடைய வாழ்விலே எங்களை பராமரிக்கின்றார், எங்களை காத்து வழி நடத்துகின்றார். அதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு செயல், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே நாங்கள் தங்கி இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே நம்பிக்கை கொண்டு சீடர்கள் அவரிலே தங்கியிருந்து அவர்கள் நற்செய்தியை அறிவித்தபடியால் அவர்கள் மகிழ்ச்சியோடு திரும்பி வந்தார்கள் என்று சொல்லி பிற்பட்ட வசனங்கள் எங்களுக்கு கூறுகின்றது. ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு அவர்களை தங்கி இருக்கின்ற போது நிச்சயமாக எங்களுடைய வாழ்வும்
மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வாக மாற்றப்படும் என்பதிலே எந்த ஒரு ஐயமும் இல்லை. அடுத்ததாக அன்பானவர்களே, நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் நற்செய்தி அறிவிப்பு பணி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை தெரிந்தெடுத்து அவர்களை நற்செய்தி பணிக்கென அழைக்கின்றார், அனுப்புகின்றார். தாம் செல்லவிருந்த ஊர்களுக்கு ஆண்டவர் அனுப்புகின்றார். அவர்கள் விரும்பிய ஊர்களுக்கல்ல, மாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த நோக்கத்தை, அவருடைய பணியை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக, அவரது நற்செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே அங்கே சீடர்கள் அனுப்பப்படுகின்றார்கள். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை அனுப்பப்படுகின்ற தூதுவர்களாக நாங்கள் மாற வேண்டும். கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் அனைவரும் திருமுழுக்கின் மூலமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய முப்பணிகளையும் நாங்கள் பெற்றிருக்கின்றோம். ஆகவே ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் தன்னுடைய வாழ்விலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்பது ஒரு கடப்பாடாக இருக்கின்றது. அன்பானவர்களே, நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். எங்களுடைய வாழ்க்கையிலே உண்மையிலேயே நாங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை எங்களுடைய வாழ்வாலும், எங்களுடைய சொல்லாலும், எங்களுடைய செயல்களாலும் நாங்கள் அறிவிக்கின்ற மக்களாக நாங்கள் இருக்கின்றோமா? சில வேளைகளிலே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் துன்பங்கள் வருகின்ற போது, தடைகள் வருகின்ற போது, கஷ்டங்கள் வருகின்ற போது நாங்கள் ஆண்டவரை மறந்து அவரது நற்செய்தியை பணியை நாங்கள் மறந்து விடுகின்றோம். ஆனால் ஆண்டவரால் அனுப்பப்பட்ட சீடர்கள் அப்படி அல்ல. என்று சொன்னால், ஆண்டவர் அனுப்புகின்ற போதே அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்து அனுப்புகின்றார். நான் ஓநாய்களிடையே உங்களை அனுப்புகின்றேன் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால், இந்த நற்செய்தி அறிவிப்பு பணிக்கென நிறைய தடைகள், சவால்கள் வரும். ஆகவே அவற்றை நாங்கள் வெற்றி கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய நற்செய்தி பணியை எங்களுடைய வாழ்விலே நாங்கள் வாழ்வாக்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய விருப்பமாக இருக்கின்றது. பிற்பட்ட வசனங்களிலே நாங்கள் பார்க்கின்றோம், நீங்கள் நற்செய்தி பணியை அறிவிக்கின்ற போது பேய்கள் உங்களுக்கு கீழ்ப்படுகின்றன, நீங்கள் நோயாளர்களை குணமாக்குகின்றீர்கள் என்பதை பற்றி நீங்கள் மகிழ வேண்டாம், மாறாக விண்ணரசில் உங்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கின்றன என்பது குறித்து மகிழுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் குறிப்பிடுகிறார். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு பணியும் எங்களுடைய நிலை வாழ்வை நோக்கியதாக இருக்க வேண்டும். ஆகவே அதற்கு நாங்கள் செய்ய வேண்டியது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நாங்கள் தங்கி இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நாங்கள் தங்கியிருந்து அவருடைய நற்செய்தி பணியை எங்களுடைய வாழ்விலே நாங்கள் வாழ்வாக்க வேண்டும். சிந்தித்து பார்ப்போம் அன்பானவர்களே, எங்களுடைய வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வாக இருக்கின்றது? இன்று நாங்கள் எங்களுடைய நற்செய்தி பணியை அறிவிப்பதை விடுத்து நாங்கள் எங்களுடைய சுயநலங்களுக்காக நாங்கள் செயற்பட்டவர்களாக மாறுகின்றோம். எங்களுடைய சுயநல வாழ்வுக்காக, எங்களுடைய தனிப்பட்ட ஆசைகளுக்காக நாங்கள் எங்களுடைய வாழ்வை நாங்கள் செலவழிக்கின்றவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். அழிந்து போகின்ற இந்த மண்ணுலக வாழ்வுக்காக எங்களை நாங்கள் கையளிக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது அதல்ல, மாறாக நாங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய நற்செய்தியை நாங்கள் அறிவித்து நிலை வாழ்வை நாங்கள் உரிமையாக்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது தங்கி இருக்கின்ற மக்களாக நாங்கள் மாறி நற்செய்தி அறிவிப்பை எங்களுடைய வாழ்வாக்க தொடர்ந்தும் நாங்கள் மன்றாடி செபித்துக் கொள்வோம். ஆமீன். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.